அரியர்கள் நிறைய வைத்திருக்கக்கூடிய தம்பிகள்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பரிச்சை எழுதுற மாதிரியே என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? எழுதையில என்னென்னலாம் யோசிப்பீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நிறைய கவிதை எழுதிருக்கேன் சார். இந்த மாதிரி பரிச்சையில சார் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். யோசிச்சு பின்னாடி பேப்பர்ல எழுதி வச்சு பேச்சில போகும்போது கிழிச்சு எடுத்து போயிடுவேன். பெஞ்ச் வந்து என்னோட வண்டி, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க இந்த பெஞ்ச் வந்து இன்னொரு வண்டி. என்னடி இது? ஃபுல்லா 2 hours வந்து வண்டி தான் ஓட்டுவேன். வண்டி அப்படி இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு பண்ண போர் அடிக்குமா? அழகான மேம்லாம் வந்திருந்தாங்கன்னா ஜாலியா பேசிட்டு பேயில போவோம் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இந்த கதை வேணாம், அவ்வளவுதான் தூக்கி வெளில நடிச்சிருவாங்க தெரியுமில. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உள்ள போனோடனே ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி ப்ரேயர் பண்ணிடுவேன். கம்மியா தான் படிச்சுட்டு போயிருப்பேன். சினிமா வர மாதிரி ஒரே பாட்டுல பணக்கார ஆயிடணும். 2 மணி நேரத்துல கார்ல போற மாதிரியும் பிசினஸ் மேன் ஆன மாதிரியும் படிச்ச பசங்க எல்லாம் கிட்ட வந்து வேலைக்கு சேர்ற மாதிரியும் நான் வந்து பெரிய பணக்கார ஆகி வேலை கொடுக்குற மாதிரியும் நான் ஏதாமே படிக்காம பெரிய ஆராயிடுறேன். அந்த கனவுலயே 2 மணி நேரம் ஓடிடும். காலேஜ் விட்டு வெளியே வரும்போது 24 அரியரும் அத்தனையும் இதே கனவு தான். ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா அப்பவே உங்களுக்கு எப்படி தான் தோணும்? தல துண்டா ஸ்கூல்ல போட்டு நல்லா அடி அடிச்சிட்டு இந்த நேரத்துல எனக்கு எப்படி கோவம் வந்து எப்படி அடிச்சேன்னு எனக்கே தெரியல. போட்டு அந்த அளவுக்கு ரொம்ப சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன உடனே தலைகிறான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் சார். என் பையன் ரொம்ப அழுத உடனே எங்க மாமியார் திட்டினாங்க. எதுல ஃபெயில் ஆனியோ கொஸ்டின் எல்லாம் 100 தடவை எழுதி இம்போசிஷன் மாதிரி மார்க் கம்மியாவா எடுத்துட்டு வந்தேனே கொதிக்கிற எண்ணெயை அப்படி கரண்டி அப்படியே வச்சுட்டேன். பச்சை மிளகாவை வந்து கண்ணுல அப்படியே பிதுக்கி விட்டுட்டு படிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஃபீல் பண்ணி அழுதேன். நான் அப்புறமா கேண்டில் இருக்கு இல்லைங்களா, கேண்டில் உருக்கி சொட்டு சொட்டா காலில் ஊத்துவேன். நான் என்ன எழவியாது. எத்தனாவது வகுப்பு நீங்க இது பண்ணப்பா அவருக்கு? 4th 5th படிச்சிருக்கேன். இந்த மாரியாத்தாவ வாயிலே குத்தாம விட மாட்டான். ஏங்க நான் ஆக்சுவலா போலீஸ் உடனே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணனும். ஐ டோன்ட் கேர். நீங்க கண்ணுல மலாப்படி போட்டதா வண்டியில ஹேர் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு பாருங்கப்பா. என்னென்ன சொல்றான் பாருங்க. உனக்கு எத்தனை அரியர்? 16 சார். 26 சார். சாம்பார் ஆப் எனக்கு. நீ மேசராசி பரண நட்சத்திரம் உனக்கு சிக்கல் இருக்குற வரைக்கும் தெரியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. 16 அரியர் எப்படி வந்துச்சு? படிக்கல சார். ஓஹோ, அரியர் எப்படி குட்டி போட்டுக்கிட்டே அப்படின்னு வந்துச்சுன்னு கேக்குறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எதுவுமே ஒழுங்கா எழுதாம 1 2 2 3 4 ஆகும். 14 அரியர் இருக்கு சார். காலேஜுக்கு ஒழுங்கா வர முடியல. அதனால செகண்ட் செமஸ்டர்ல அரியர் விழுந்துச்சு. யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? 3rd செமஸ்டர் இந்த வெள்ளம் வந்ததனால நான் அப்ப வந்து நான் வீட்டுக்கு ஓடிட்டேன் சார். அது சோ இயற்கை சீற்றத்தால உங்களுக்கு அரியர் வந்துருச்சு. அரசாங்கம் அரியர்லாம் நீங்க தள்ளுபடி பண்ணணும் உடனடியா. எத்தனை அரியர்? 14. 8 அரியர் முன்னாடி வச்சிருந்தாரு. இப்ப புதுசா ஆட் ஆயிருக்கு. வாழ்க்கையை என்ன பார்த்து தமாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கெட்டு போகும். தலைக்கு வசந்துட்டான்ல சார், அதனால அடிக்க முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி கூட விளக்கு மாத்த எடுத்துட்டேன் கையில. உன்னை படிக்க வச்சதுக்கு நான் தாண்டா அழுகணும் சொல்லிட்டு நானே கீழே போட்டேன். ஒரு ஒண்ணுத்துக்குமே உதவாத பையன் கண்டிப்பா சொல்லவே முடியாது. அம்மா டேலண்டான பர்சன். இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. உங்க பிள்ளைக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாரு. எந்த டாபிக்கை பத்தி பேசினாலுமே ரொம்ப பெருமைப்படுவேன். படிக்க மாட்டேன்றா நீ சத்தியமா புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரிடா தீபக். எனக்கு ஒரு திறமை இருக்குல்ல சார். ஜாப்ல வந்து என்னால அந்த ஜாப்ல முன்னேற முடியும். சபாஸ் மாமா. படிப்பு இல்லாம எந்த வேலை சார் கிடைக்குது இப்ப சொல்லுங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? அவங்க அப்பா டிரைவரா இருக்காங்க. டிரைவர் மட்டும் இல்ல மத்த வேலை எல்லாமும் பாக்குறாரு. 8 வயசுல இருந்து 25 பைசா சம்பளத்தோட வேலை பார்த்துட்டு கஷ்டத்தை நீ ஏன் உணர மாட்டேன்ற. அவ்வளவு பேப்பர் அரியர், நீ எதுவுமே பாஸ் ஆகல. அதான் மேட்டர். இப்போ அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு 30 அரியர் வந்திருக்கு சார். நாங்க அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா? எவ்வளவு அரியர்னு தெரியாம? யார் சாமி இவன்? நமக்கு தெரியும். நம்ம ரிசல்ட் பத்தி நமக்கு தெரியும். பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு. அடங்கொம்மால என்ன அவ்வளவு அசால்ட்? கூட சேர்ந்த கேங் அது மாதிரி சார். நான் குமார் அவசரப்பட்டியே. யாருக்கு அந்த அதிகமா அரியர் வந்து பார்க்கலாமா? நாங்க எத பார்க்கலாமா? நோட் பண்ணுங்கப்பா. என்ன பண்றாங்க அப்பா அம்மாலாம்? போத போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐயா இருக்காரு. சோலி முடிச்சு.